ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம்னா ஐடிபிஐ பேங்க் நோட்டிபிகேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஐடிபிஐ பேங்க் ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஜாம், அதாவது கிரேட் ஓ பொசிஷனுக்கு நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க. அது என்ன ஏது டீட்டெயில், இந்த நோட்டிபிகேஷன் பத்தி ஏ டு Z டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க நீங்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, கிளியரா பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேங்க் என்ன பொசிஷனுக்கு ரெக்ரூட்மெண்ட் விட்டுருக்காங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர், அதாவது ஜாம் கிரேட் ஓக்கு அவங்க நோட்டிபிகேஷன் ஓபன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நம்ம இந்த அப்ளிகேஷனை போடுறதுக்கு முன்னாடி கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ் டு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவை செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியான்னு தெரிஞ்சுக்க தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்டே இருங்க. A to Z டீடைல்ஸ் அபவுட் கிரைட்டீரியா உங்களுக்கு இந்த வீடியோல நாங்க சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் டீடைல்ஸ் ஆஃப் வேகன்சிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர், அதாவது ஜாம் என்ற போஸ்ட்டுக்கு நமக்கு 676 வேகன்சிஸ் இருக்கு. இதுல அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸுக்கு அதாவது 271, எஸ்சிக்கு 140, எஸ்டிக்கு 74, ஓபிசிக்கு 124, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 67 அண்ட் பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு விஷுவலி இம்பேர்ட்னா 8, அந்த மாதிரி சில கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ டோட்டலா 676 வேகன்சிஸ் இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா நேத்து ஓபன் பண்ணிருக்காங்க. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இன்னைக்கு, அதாவது May 8ல இருந்து ஓபன் ஆகுது. ஸோ லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளைங் பார்த்தீங்கன்னா May 20, அதாவது இந்த மாதம் 20ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட். யாரெல்லாம் இன்னும் அப்ளை பண்ணலையோ சீக்கிரமா போய் அப்ளை பண்ணுங்க, லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜருடைய இந்த எக்ஸாமுக்கான டென்டேட்டிவ் ஆன்லைன் டேட் வந்து June 8, அதாவது ஜூன் மாசம் 8ஆம் தேதி தான் நம்மளுக்கு டென்டேட்டிவ் டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு. பட் இது சேஞ்ச் கூட ஆகலாம். அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி எக்ஸாம் டேட்ல ஏதாவது சேஞ்ச் இருக்குன்னா பேங்க் உங்களுக்கு மெயிலோ மெசேஜோ எல்லாம் பண்ண மாட்டாங்க, வெப்சைட்ல தான் விடுவாங்க. ஸோ அதாவது பேங்கோடைய வெப்சைட், பேங்க் பேஜ்ல அவங்களோட கரியர் செக்ஷன்ஸை வந்து அடிக்கடி ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. ஸோ எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, இப்போ நம்ம எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவை பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏஜ், நீங்க மினிமம் 20 இயர்ஸா இருக்கணும், மேக்ஸிமம் 25 இயர்ஸா இருக்கணும். ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸும் இருக்கு, அதை பத்தி நம்ம கீழே பார்க்கலாம். தென் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி மினிமம் நீங்க 60% வாங்கியிருக்கணும். நீங்க ஜென்ரல், எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் ஆர் ஓபிசி கேண்டிடேட்ஸா இருந்தா 55% நீ வாங்கியிருக்கணும். நீங்க எஸ்சி, எஸ்டி ஆர் பர்சனல் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸா இருந்தா. கம்ப்யூட்டர் லிட்ரஸி ஓகே. அப்புறம் டிப்ளமா கோர்சஸ் பண்ணியிருந்தா நீங்க கன்சிடர் பண்ண மாட்டீங்க, ஒன்லி யூஜி டிகிரி தான் கன்சிடர் பண்ணிப்பாங்க. அண்ட் கம்ப்யூட்டர் லிட்ரஸினா ஒன்றும் இல்லை, வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் யூஸ் பண்ண தெரிஞ்சிருந்தா போதும். இதை யூஸ் பண்ணதுக்கான பேசிக் இது வந்து உங்ககிட்ட இருந்தா போதும், வேற ஒன்றும் அவங்க வந்து கம்ப்யூட்டர் லிட்ரஸில கேட்கல. தென் காம்பன்சேஷன் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த நீங்க ஜாயின் பண்றதே வந்து கிரேட் ஓ, அதாவது இந்த கிரேட் ஓன்றது ஒரு சேலரி பேராமீட்டர் மாதிரி. இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட நியர்லி 6.5 lakhs, அதாவது மாசத்துக்கு 40,000க்கு மேல. ஒரு ஃப்ரெஷருக்கு ஸ்டார்டிங் 40,000, அதுவும் நம்மளுடைய பேங்க் கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்ல ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாரும் மறக்காம கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ராஸ்பெக்டஸ், நீங்க கிரேட் ஓ ஆஃபீஸரா ஜாயின் பண்றீங்கன்னா உங்களுடைய 3 வருஷம் சர்வீஸ், அதாவது கம்ப்ளீஷன் ஆஃப் 3 years சர்வீஸ், நீங்க கிரேட் ஏ, அதாவது நெக்ஸ்ட் கேடருக்கு வந்து நீங்க சேஞ்ச் ஆவீங்க. ஸோ எல்லாரும் நல்லா படிங்க, எக்ஸாம் கிளியர் பண்ணுங்க, எல்லாரும் கிரேட் ஏ சீக்கிரமா போங்க. அடுத்து செலெக்ஷன் ப்ராசஸ். இப்போ செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 4 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், பர்சனல் இன்டர்வியூ, அதுக்கப்புறமா ப்ரீ ரெக்ரூட்மெண்ட் மெடிக்கல் டெஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆன்லைன் டெஸ்ட் பத்தி என்ன நம்ம டீடைல்டா பார்க்கலாம். ஸோ மோஸ்டா நம்மளுக்கு ஆன்லைன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 செக்ஷன்ஸா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங், டேட்டா அனாலிசிஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ஜென்ரல் எக்கானமி, பேங்கிங் அவேர்னஸ் அண்ட் கம்ப்யூட்டர் ஐடி. ஸோ இதுல கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 60, 40, 40, 60. மேக்ஸிமம் மார்க்ஸ் ஈச் கொஸ்டின் கேரிஸ் 1 mark, ஸோ 40. ஸோ இதுக்கு நம்மளுக்கு செக்ஷனல் டைமிங்ஸும் உண்டு. அது என்ன நீங்க இங்க டீடைல்டா பாத்துக்கோங்க. ஸோ மொத்தமா நம்மளுக்கு இந்த எக்ஸாமினேஷனுக்கான டியூரேஷன் பாத்தீங்கன்னா 120 minutes. இந்த எக்ஸாம் நம்மளுக்கு பைலிங்குவலா மட்டும்தான் அவைலபிளா இருக்கும், ஒன்லி இன் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தில. அந்தந்த ஸ்டேட் லாங்குவேஜ்ல இது இருக்காது. அதுக்கப்புறம் பெனால்டி ஃபார் ராங் ஆன்சர்ஸ் பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு கொஸ்டின் கரெக்டா போட்டீங்கன்னா 1 mark, அதே ஒரு கொஸ்டினை தப்பா போட்டீங்கன்னா 0.25 உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்ஸா கொடுப்பாங்க. தென் பர்சனல் இன்டர்வியூ, நீங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ஆன்லைன் டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ. ஸோ பர்சனல் இன்டர்வியூ பாத்தீங்கன்னா 100 marks இருக்கும். இந்த கேண்டிடேட் should score
மினிமம் குவாலிஃபையிங் மார்க் பாத்தீங்கன்னா 50 நாட் லெஸ் தென் 50, அதாவது உங்களுக்கு மினிமம் பாஸ் மார்க் பாத்தீங்கன்னா 50% நீங்க வந்து இன்டர்வியூல வாங்கிருக்கணும். 45% நீங்க எஸ்டி எஸ்சி ஓபிசி பிடபிள்யூ கேண்டிடேட்ஸா இருந்தா நீங்க வாங்கிருக்கணும். உங்களுடைய ஃபைனல் எக்ஸாம், அதாவது உங்களுக்கு ஃபைனல் ஸ்கோர் வந்து உங்களுக்கு எப்படி இது பண்ணுவாங்கன்னா, உங்களுடைய காம்பினேஷன் ஆஃப் த இன்டர்வியூ அண்ட் ஆன்லைன் டெஸ்ட், நீங்க ஆன்லைன் டெஸ்ட்ல எடுத்த மார்க் அப்புறம் நீங்க இன்டர்வியூல எடுத்த மார்க் ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் உங்களுக்கு ஓவராலா ஃபைனல் லிஸ்ட் விட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் அப்பாயின்மெண்ட் ஒர்க் ஸ்டார்ட் ஆகுது எல்லாம். ஸோ நெக்ஸ்ட் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா நீங்க இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். ஸோ நீங்க சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இருக்கணும். தென் ஏஜ் ரிலாக்ஸேஷன் பத்தி பார்ப்போம்னு சொன்னா நம்ம இப்ப பார்க்கலாம். நீங்க எஸ்சி எஸ்டியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸேஷன். அதர் பேக்வர்ட் கிளாஸ் நான் கிரீமி லேயரா இருந்தீங்கன்னா நீங்க 3 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன். பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டியா இருந்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸேஷன். எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸேஷன். இப்போ பர்சன் அஃபெக்டட் பை 1984 ரயாட்ஸ்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நான் மேல சொன்ன மாதிரி நீங்க 60 டிகிரி யூஜில வாங்கியிருக்கணும். ஜென்ரல் இடபிள்யூஎஸ் அண்ட் ஓபிசி கேண்டிடேட்ஸா இருந்தா 55% ஆஃப் டிகிரி நீங்க 55% நீங்க டிகிரியில வாங்கியிருக்கோம் நீங்க எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட்ஸா இருந்தா. அதுக்கப்புறம் ஹவு டு அப்ளை. ஸோ நான் சொன்ன மாதிரியே அப்ளை பண்றதுக்கு இன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது, அதாவது May 8 இன்னைக்கு தான் அப்ளை பண்ணதுக்கு ஓப்பனிங் அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆகுது. லாஸ்ட் டேட் டு அப்ளை பார்த்தீங்கன்னா May 20. லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாம சீக்கிரமா அப்ளை பண்ணுங்க. ஸோ அப்ளை பண்றதுக்கு நீங்க தெரிஞ்சுக்க உங்ககிட்ட இருக்க வேண்டிய விஷயம் ஒரு பர்சனல் மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர், அது ஆக்டிவ்ல இருக்கணும், அதை தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு அடுத்து என்னென்ன விஷயங்கள் தேவைன்னா ஒரு உங்களுடைய போட்டோ காப்பி, உங்களோட தம்ப் இம்ப்ரெஷன், உங்களோட ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் அண்ட் உங்களுடைய சிக்னேச்சர். ஸோ இதுல நீங்க ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன்ல, இதுதான் வந்து ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன். இதை நீங்க வந்து ஒரு பேப்பர்ல எழுதி போட்டோ எடுத்து வச்சுக்கணும். அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது இது நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இது என்ன சைஸ்லன்றதெல்லாம் நம்ம இன்னும் கீழே வீடியோல பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே இருங்க. அண்ட் தென் லெஃப்ட், அதாவது தம்ப் இம்ப்ரெஷன் சொல்லலாம், அது வந்து நீங்க வெறும் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் தான் வந்து வைக்கணும். அதுவும் எந்த சைஸ்ல எல்லாம்ன்றதும் நான் கீழே வீடியோல சொல்றேன், பார்த்துட்டே வாங்க. ஸோ அதே மாதிரி சிக்னேச்சர், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் எல்லாமே வந்து கேபிட்டல் லெட்டர்லயே ஃபுல்லா எழுதக்கூடாது, அதுல எப்படி இருக்கோ அதே மாதிரியே எழுதுங்க. நெக்ஸ்ட் நீங்க இப்ப அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தேனே, இப்ப நம்ம எங்க அப்ளை பண்ணணும்னா இங்கதான் அப்ளை பண்ணணும். www.idbibank.in இங்கதான் அப்ளை பண்ணணும். ஸோ இங்க உள்ள இந்த லிங்கை உள்ள கிளிக் பண்ணோன்னே கரியர்ஸ் அண்ட் கரண்ட் ஓப்பனிங்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணோன்னே ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஜூனியர் அசிஸ்டன்ட் ஜாம் அப்படின்ற இது இருக்கும். அதை கிளிக் பண்ணி தென் கிளிக் அப்ளை நோன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் பேஜ் ஓப்பன் ஆயிடும். நீங்க அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நீங்க இது அப்ளை பண்ணதுக்கு ரொம்ப எல்லாம் கஷ்டப்பட வேணாம். இந்த அப்ளிகேஷன் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதை மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட் பாத்தீங்கன்னா 250 ஃபார் எஸ்டி எஸ்டி அண்ட் பர்சன் வித் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸுக்கு அண்ட் 1050 rupees ஃபார் அதர் கேண்டிடேட்ஸ். ஸோ ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான், ஆஃப்லைன் பேமெண்ட் இல்லை. ஸோ எல்லாரும் கரெக்டா இது பண்ணிக்கோங்க. பேமெண்ட் பண்ணோன்னே ரெசிப்ட் ஜென்ரேட் பண்ணி இதுக்கு ஒரு சேஃப்டிக்கு வச்சுக்கோங்க. தென் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா இதெல்லாம் கண்டிப்பா இருக்கணும். ஸோ நம்மளுடைய ஏஜ் ப்ரூஃபுக்காக 10th 12th மார்க் ஷீட் இல்லை நம்மளுடைய பர்த் சர்டிஃபிகேட்டை கரெக்டா வச்சுக்கோங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நம்மளுடைய 10th 12th நம்மளுடைய டிகிரி மார்க் ஷீட், நம்மளோட கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட், ப்ரொவிஷனல் டிகிரி இருந்தா ப்ரொவிஷனல் வச்சுக்கோங்க. ஒரு டிகிரி ஃபைனல் வாங்கிட்டீங்கன்னா அதை பத்திரமா வச்சுக்கோங்க. நீங்க எஸ்சி எஸ்டி ஓபிசி நான் கிரிமினலா இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிபிகேட்ஸ் எல்லாமே கரெக்டா வச்சுக்கோங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் உங்களுடைய பே ஸ்லிப், டேட் ஆஃப் ஜாயினிங், டேட் ஆஃப் ரிலீவிங் எல்லாமே வந்து கரெக்டா வச்சுக்கோங்க. தென் பர்சனல் டிசபிலிட்டியா இருந்தீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸையும் கரெக்டா வச்சுக்கோங்க. தென் உங்களுடைய போட்டோ ஐடி பாத்தீங்கன்னா பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட் இந்த மாதிரி டீடைல்ஸ் இதெல்லாம் இருக்கும். எல்லாத்தையும் கரெக்டா வச்சுக்கோங்க. நீங்க அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது இதெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்க எக்ஸாம் எழுத போகும்போதும் இதுல ஏதாவது ஒண்ணு ஆதார் கார்டு ஒரு டிரைவிங் லைசன்ஸ் வந்து நீங்க அங்க இதுக்கு எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம அப்ளை பண்றதுக்கு அதை நான் சொல்லியிருந்தேன்ல, எதெல்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், எப்படி வந்து அப்ளை பண்ணணும், எவ்வளவு PDF சைஸ்ல வந்து நீங்க அப்ளை பண்ணணும், அதெல்லாம் வந்து நம்ம இந்த வீடியோல தெளிவா இப்ப பார்க்கலாம்.
ஸோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்தால் எடுத்துக்கோங்க. கரெக்டாக டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் கரெக்டாக வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது கரெக்டாக டீட்டெயில்ஸை கொடுங்க. யாரும் தப்பாக கொடுத்துடாதீங்க. ஒன்றுக்கு 2 தடவை பொறுமையாக அப்ளிகேஷனை பொறுமையாக படித்து பார்த்துட்டு ஃபில் பண்ணி கொடுங்க. யாரும் அவசரமாக எதுவும் ஃபில் பண்ணாதீங்க. ஏன்னா அப்ளிகேஷனோட ஃபீஸ் 1050 rupees, கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. ஸோ ஆஸ் வி மென்ஷன், இப்போ நம்ம இந்த அனெக்ஷர் 1 பேஜுக்கு வந்துட்டோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே ஃபோட்டோ எந்த சைஸில் அப்லோட் பண்ணணும்னா 4.5 சென்டிமீட்டர் டு 3.5 இந்த டைமென்ஷனில் தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் சிக்னேச்சர் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் இம்ப்ரெஷன் அண்ட் அதே மாதிரி ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன்லாம் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரபிளி ஒயிட் பேப்பர்ல பிளாக் பென்ல இருக்கணும். அண்ட் தென் டைமென்ஷன் 140 to 60 பிக்சல்ல இருக்கணும். 10 to 20 கேபிக்குள்ள இருக்கணும். அதே மாதிரி பிக்சர் கரெக்டா இருக்கணும், உடையாம பார்த்துக்கோங்க. ஸோ தம்ப் இம்ப்ரெஷனும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 240 to 240 பிக்சல்ல இருக்கணும். அதே மாதிரி ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 20 KB to 50 கேபிக்குள்ள இருக்கணும். ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 800 into 400 பிக்சல்ஸ்ல இருக்கணும். ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 50 KB to 100 கேபிக்குள்ள இருக்கணும். ஸோ உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது ஏதாவது டவுட்ஸ் வருது, என்ன கேபி எப்படி சைஸ்க்குள்ள நீங்க எல்லாம் பண்ணணும்னு பண்ணுச்சுன்னா இந்த நம்மளுடைய நோட்டிபிகேஷன்ல அனெக்ஷன் 1 அதாவது பேஜ் நம்பர் 27 எடுத்து வச்சுட்டு அப்ளை பண்ணுங்க. எல்லா டீடைல்ஸும் தெளிவா இருக்கு. அடுத்து நம்மளுக்கு எக்ஸாம் சென்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா நம்மளுக்கு தமிழ்நாட்டுல இங்க சென்னையில இருந்து இந்த ஹைதராபாத் வரைக்கும், சென்னையில இருந்து விழுப்புரம் வரைக்கும் நம்மளுக்கு வந்து விருதுநகர் வரைக்கும் நமக்கு சிட்டிஸ் இருக்கு. யார் யாருக்கு என்னென்ன சிட்டிஸ் வந்து கரெக்டா இருக்குமோ அதை பார்த்து எக்ஸாம் லொகேஷன் பார்த்து கொடுங்க. ஸோ நம்ம நோட்டிபிகேஷனோட எதுக்கு வந்துட்டோம் மக்களே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஐடிபிஐ பேங்க் நோட்டிபிகேஷனை பத்தி A to Z டீடைல்ஸ், நம்ம எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா எல்லாமே நம்ம ஃபுல்லா பார்த்துட்டோம். உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். தொடர்ந்து நீங்க கவர்மெண்ட் ஆஃப் நோட்டிபிகேஷன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல யாராவது கவர்மெண்ட் ஜாப் போகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காம நம்ம வீடியோவை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.